கேக்குறாங்களே, பதில் சொல்லுடா. அவளை காப்பாத்துறதுக்கு தான் கட்டினியா, இல்ல அவன் மேல இருக்க காதல்ல கட்டினியா? அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதுதான் சரியான நேரம். எல்லார் முன்னாலையும் வச்சு உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லுனா. டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? ரஞ்சிதாவை நான் காப்பாத்துறதுக்காக தான் தாலி கட்டினேன். நல்ல காதல விழுந்துச்சா? மான ரோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. வெளில போங்க. வித்யா, நான் இன்னும் முடிக்கல. ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா எனக்கு அவ மேல அன்பும் காதலும் இருக்கு. எல்லாருடைய சம்மதத்தோடவும் எங்க அம்மாவோட சம்மதத்தோடவும் நான் ரஞ்சிதாவோட வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு ரஞ்சிதா? நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லியே. உன் ஆசை நிறைவேறாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரமண்டையில ஏறவே ஏறாதா? நடக்காத விஷயத்துக்காக ஏன் இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ரஞ்சிதா, ஓம் பிடிவாதத்தால நீ தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உன்னை சுத்தி இருக்கிற யாரா ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்களா? நீ இன்னும் கிடைக்கலன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கோமதி கஷ்டமா இருக்கு. அருணோட வாழ முடியலையேன்னு உனக்கு கஷ்டம். வீட்டை சமாதானப்படுத்த முடியலையேன்னு அருணுக்கு கஷ்டம். அருணோட கல்யாணம் நடக்கலையேன்னு கல்பனா கஷ்டம். இங்க பாரு, நீ மட்டும் உன்னோட பிடிவாதத்தை விட்டுட்டு என்னோட காதலை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாம் பிரச்சனையும் சரியாயிடும். நீ என் மேல வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் காதலா? எஸ் எஸ். உலகத்துல காதலுக்கு உதாரணமா நீ எவன் பேர சொன்னாலும் சரி, அவன் காதலுக்கு என் காதல் 1% கூட கம்மியாபாது. ஆனா நீ தான் அதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்க. உன்னை எனக்கு பலவந்தமா சொந்தமாக்கிக்கணும்னு நான் நினைச்சிருந்தா எப்பவோ என்னால அதை சாதிச்சிருக்க முடியும். உன்னை கடத்திட்டு போனல, அப்பவே உன்னை என்னால என்ன வேணா செஞ்சிருக்க முடியும். ஆனா நான் உன்னை முறைய கல்யாணம் பண்ணிக்கணும் ரஞ்சி.